இன்னைக்கு நாம யார பத்தி பார்க்க போறோம்னா மயான காளி. காளிகள்ல எத்தனை வகையான காளிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல மயான காளி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி மகா காளி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஒரு கதை சொல்றேன் சார். பார்வதி தேவின் அவதாரமாதாங்க இந்த காளிசாமிகள் பார்க்கப்படுது. பொதுவா காளிசாமிக்கு கோவில் கட்டி கும்புற வழக்கம் எல்லா ஊர்கள்லயும் இருக்கு. கோவில் சன்னதியில இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த மகா காளி. ஆனா இந்த மயான காளிய நீங்க எந்த ஒரு கோவில்லையும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த மயான காளி மயானத்துல குடிக்கொண்டு காட்சி கொடுக்க கூடியவங்க, ரொம்பவே ஆக்ரோஷமானவங்க. மகா காளிக்கும் மயான காளிக்கும் என்னதான் வித்தியாசம்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களை காக்குறவங்க தாங்க இந்த மகா காளி. ஆனா மயானத்துல இருக்கிறவங்களையும் கூட காக்குறது இந்த மயான காளி. அதுக்காக மயான காளி மக்களை காக்காதான்னு சொல்லி கேட்டா, மயான காளி தன்னை நம்பி வந்தவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி அவங்களையும் காக்கும். அதனால மயான காளிய சந்தோஷப்படுத்தினா அவ என்ன கேட்டாலும் கொடுப்பான்னு சொல்லியே நிறைய பேர் தவறான வேலைகளுக்காக மயான காளிய பயன்படுத்துறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில உண்மைகளை பத்தி தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த மயான காளி பொதுவா சுடுகாட்டுல தாங்க இருக்கும். சுடுகாட்டு சாம்பலையும் மண்டை ஓட்டையும் அணிஞ்சு ரத்தத்தை குடிச்ச மாதிரியான தோற்றத்துலதான் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. சுடுகாட்டுல உள்ள எல்லா ஆத்மாக்களையும் இந்த மயான காளி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும். இறந்த துர் ஆத்மாக்கள், மோகினி பிசாசு, இது போல எல்லா கெட்ட சக்தியுமே இந்த மயான காளிக்கு கீழே தான். தெய்வத்துக்கு தெய்வமாகவும் தீய சக்திகள் கெட்ட சக்திகள் போன்ற எல்லாத்துக்குமே நிகரா ஒரு பயங்கரமான துர்சக்தியா இருக்கக்கூடியவங்க தான் இந்த மயான காளி. இந்த மயானத்துக்கே இவங்க தான் ஹெட். மயான காளி சொல்றதுதான் அங்க இருக்கிற எல்லா கெட்ட சக்திகளும் கேட்டு நிற்கும். எல்லா துர் ஆத்மாக்களும் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இந்த மயான காளிய எப்படி வழிபடணும்னா, இந்த மயான காளிய நிறைய பேர் நல்லதுக்கும் பயன்படுத்துறாங்க, கெட்டதுக்கும் பயன்படுத்துறாங்க. அதிலும் அதிகமான பேர் இதை கெட்டதுக்காகத்தான் பயன்படுத்துறாங்க. பொதுவா அவ்வளவு சீக்கிரம் யாரும் இந்த மயான காளி கிட்ட நெருங்கவே மாட்டாங்க. ஒருவேளை அதையும் தாண்டி நெருங்கணும்னு நினைச்சவங்க இந்த மயான காளிக்கு மயானத்துல அசைவ படையல் போட்டு, அதாவது ஆடு கோழி இது போன்றவற்றை பலி கொடுத்து மயானத்துல சில வகையான பூஜை எல்லாம் பண்ணி 108 முறை மயான காளி மந்திரத்தை சொல்லி அழைச்சா போதுமா. அழைச்ச வேகத்துக்கு உடனே வந்து காட்சி கொடுப்பாங்களாம் இந்த மயான காளி. எதை நீ கேட்டாலும் சரி, கேட்ட வரத்தை கொடுக்க கூடிய மனநிலைமையில தான் வந்து நிப்பாங்களாம். நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராகிடுவாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்றதுக்கு கேட்டாலும் சரி, இல்ல ஒருத்தவங்கள அழிக்கிறதுக்காக கேட்டாலும் சரி, கேட்டதை அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க இந்த மயான காளி. இந்த மாதிரி விஷயத்தினாலதான் கேட்டதும் செஞ்சு கொடுப்பாங்க மயான காளின்னு சொல்லி நிறைய தவறானவர்கள் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் இந்த மயான காளிய சாதாரணமா பார்க்கவே முடியாது. ஒருவேளை யாராவது பார்த்துட்டா அந்த இடத்திலேயே உயிரை விட்டுருவாங்க. சில மயானங்கள்ல இந்த மயான காளிக்கு கோவில் அமைச்சு சில பக்தர்கள் அசைவ படையல் போட்டு வழிபட்டும் வராங்க. சரி, இந்த மகா காளி யாருன்னு பாத்தீங்கன்னா, மக்களை காக்கக்கூடியவங்க. பச்சை காளி, பவளக்காளி போன்ற அவதாரங்கள்லாம் எடுத்து மக்களை காக்கிறதுக்காக வந்தவங்க. இவங்க கோயில் சன்னதியில இருப்பாங்க. ஆனா இந்த மயான காளி மயானத்துல வாழ்றவங்க. தன்னோட பக்தர்கள், தன்னை நம்பி வந்தவங்க, இந்த படையல் போட்டு அழைச்சவங்க, இவங்களுக்காக ஒருத்தவங்கள அழிக்கணும்னு சொன்னாலும் கூட தன்னை நம்பி வந்தவருக்காக எதையும் செஞ்சுட்டு திரும்பி போய் மயானத்திலேயே அமர்ந்துடும். சில ஏவல் போன்றவற்றிற்கும் இந்த மயான காளியை பயன்படுத்துறாங்க. சில அமானுஷ்ய தகவல்கள் பற்றியும் சில திடுக்கிடும் உண்மைகள் பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அப்போ மறக்காம நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும்.